வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. புதிய பேரில் புதிய கட்சியை ஆரம்பித்த மஹிந்த குவியும் ஆதரவாளர்கள். 60 வருடங்களுக்கு பின்னர் புதுப்பொலிவு பெறும் கொழும்பு பேருந்து நிலையம் வேலைக்கரை ஆரம்பித்து வைத்தார் ஜனாதிபதி அனுர. தமிழர் தாயகத்தில் திலீபனின் நினைவேந்தல் ஆரம்பம். நினைவேந்தலை தலைமை தாங்குவது யார் என்பதில் தமிழ் கட்சிகளுக்கிடையே குழப்பம். வடக்கில் 20ஆம் தேதி வரை தொடரும் மழை. அவதானமாக இருக்க வேண்டும் என்கிறார் புவியியல் துறை பேராசிரியர். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அக்கறை பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளம் யுவதி மரணம். விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி தப்பியோட்டம். பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு பலத்த பாதுகாப்பு. இந்திய பிரதமரின் பாதுகாப்புக்கு இணையாக ஒப்பிடுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். முல்லைத்தீவில் யானைகளால் குழப்பம். பருத்தித்துறையில் பொலித்தீன்களுக்கு தடை. வாழை இலையில் சாப்பாடு பரிமாற்றம். வவுனியாவில் அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். வழக்கு தொடர்வதற்கும் போலீசார் தயார். இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த மழை மேற்காவுகை செயற்பாட்டினால் கிடைக்கும் மழை என்பதால் முற்பகலை விட பிற்பகலில் அல்லது இரவில் அதிக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்தோடு இடிமின்னலுடன் கூடியதாகவே மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியல் முயற்சியில் விரைவில் இறங்க உள்ளதாக மஹிந்த தரப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கட்சி ஆதரவர்களுடனான சந்திப்புகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு மஹிந்த சுலங்க இயக்கம் தொடங்கப்பட்டது போலவே குறித்த புதிய அரசியல் முயற்சியும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனிநபர் பேரணியூடாக மீண்டும் பழைய முறைமையில் தேர்தலை நடத்த பாராளுமன்றில் தீர்மானம் நிறைவேற்றினால் தேர்தலை விரைவில் நடத்த முடியும். அதற்கேற்ற கால அவகாசமும் உள்ளது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களுடன் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். සාමාන්‍යයෙන් පනත සම්මත වෙලා ඒක කතා නොකර අත්සන් කරායින් පස්සේ ඒක නීතියක් විදිහට වළංගු වෙනවා. ඒ අනුව එතනින් එහාට පළාත් සභා පැතර පැවැත්වීම සම්බන්ධයෙන් கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் நடவடிக்கை இன்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்க தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. 1964ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் முழுமையாக புதுப்பிக்கப்பட உள்ளது. புதுப்பித்தலின் கீழ் புதிய ஓய்வு அறைகள், தகவல் தொடர்பு நிலையங்கள், பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட உள்ளன. திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் பின் வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது. கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இளம் பெண்ணொருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் அக்கரைப்பற்று பொத்துவில் தம்பிலுவில் பகுதியில் இரவு இடம்பெற்றுள்ளது. அக்கரைப்பற்று திசையில் இருந்து பொத்துவில் திசை நோக்கி பயணித்த கார் ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை அடுத்து காரை செலுத்தி சென்ற சாரதி காரை நிறுத்தாமல் ஓட்டி சென்று திருக்கோவில் தம்பிலுவில் பகுதியில் காரை கைவிட்டு தப்பி சென்றுள்ளார்.
விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்து சென்ற பெண்ணும் பலத்த காயமடைந்து திருக்கோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்கரைப்பற்று பகுதியைச் சேர்ந்த 24 வயதான அர்ச்சனா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இலங்கை காவல்துறையின் 84வது மெய் வல்லுநர் விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாள் நிகழ்வுக்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அனைவரதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பாணியில் ஹரணி அமரசூரியவுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த மெய் வல்லுநர் விளையாட்டுப் போட்டித் தொடரின் இறுதி நாள் நிகழ்வு பம்பலப்பிட்டி காவல்துறை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டையில் மயூரபுர பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இயங்கும் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை களுத்துறை குற்றப்பிரிவு கண்டுபிடித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக வெள்ளவாயை சேர்ந்து 20 வயதுடையவரே கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் சிரங்காவின் சகா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். திலீபனின் நினைவேந்தலை அனுஷ்டிக்கும் முகமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் நடத்தப்பட்டு வரும் நினைவு ஊர்தி பயணமானது இன்று திருக்கோவில் பிரதேசத்தில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த ஊர்தி பயண ஆரம்ப நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு குமுளமுனி ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் இன்று காலை புகுந்த காட்டுஜானையினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காட்டுஜானை ஆறுமுகத்தான் ஆதக பாடசாலை அருகாமையில் மாணவர்களையும் துரத்தியுள்ளது. அத்துடன் பாடசாலைக்கு அருகில் உள்ள வீட்டுக்குள் புகுந்து யானை பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. ஊர் மக்கள் இணைந்து யானையை விரட்ட முடியாதமையினால் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கியதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வன ஜீவராசி திணைக்களத்தினர் யானையை விரட்டிவிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட உணவகங்களில் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் லஞ்சீர் பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையும் பருத்தித்துறை நகர வர்த்தகர்களும் இன்று இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். எதிர்வரும் 1ஆம் திகதியிலிருந்து உணவகங்களில் பொலித்தீன் பயன்படுத்துவதில்லை என்றும் அதற்கு பதிலாக வாழை இலையை பயன்படுத்துவதெனவும் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து பொலித்தீன் பயன்பாட்டை முற்றுமுழுதாக நிறுத்துவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 500 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே அதிக அளவில் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிக சத்தத்துடன் வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிளுக்கு எதிராக வவுனியா போக்குவரத்து போலீசார் நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளனர். வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதி பூங்கா வீதி என்பவற்றில் அதிக சத்தத்துடன் வேகமாக மோட்டார் சைக்கிள்கள் சிலவற்றை இளைஞர்கள் செலுத்தி போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் வவுனியா மாநகர சபையால் போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து பூங்கா வீதி வைரவ புளியங்குளம் ஆகிய பகுதிகளில் கடமையில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசார் குறித்த மோட்டார் சைக்கிளை செலுத்திய சாரதிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள்களையும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.